வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்காக ராகு கேது சிறப்பு பலன்கள். மேஷத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் ராகு. ஏற்கனவே விரயச்சனி, கலக்கம் வேண்டாம். இந்த ராகு கேது ஒரு சிறப்பு பலன் எப்படி என்று பார்க்கலாம். ராகு கேது 3, 11ஆம் பலன்தான் சிறப்பு பலன் என்று சித்தர்கள் ரிஷிகள் கணித்து கூறியிருக்கிறார்கள். ஆக 1ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் அபிவிருத்தி ஆகும். அதை சார்ந்த பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிற்றூர் பயணம் சிறு தூர பயணத்தை அனுகூல பலனாக ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம், தெய்வ அருள் ஸ்தானம், தன்னுடைய விடாமுயற்சி, லட்சியம், கனவுகள் ஸ்தானம். அதனால் உங்களுடைய தெய்வ அருள், தெய்வ பக்தி அதிகரிக்கும். இதனால் உங்களுடைய நினைத்த காரியம் நிறைவேறும். 3ஆம் இடம் இஷ்ட தெய்வம், தன்னுடைய வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம், அதே நேரத்தில் ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்ற ஸ்தானம். இது ஆண்கள் என்றாலும் சரி, பெண்கள் என்றாலும் சரி. ஆக உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தால் நேர்த்திக்கடன் பலனால் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக 9ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும் ராகு பார்ப்பதால் தந்தை வழி பிணக்கு இருந்தால் நிவர்த்தியாகும். ஒருவேளை சொத்து சிக்கல், ஒன்றுவிட்ட சொந்தங்களால் ஏற்படுகின்ற பிணக்குகள் நிவர்த்தி ஆகின்ற காலகட்டங்கள். அதனால் சொத்து பிரிவு ஏற்படும். சொத்து திருத்தி அமைக்கின்ற காலகட்டங்களாக அமையும். 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் சில பேருக்கு திருமணம் சிறப்பாக அமையக்கூடும். அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெடுநாள் திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். நெடுநாள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெடுநாள் வேலை இல்லாமல் அரைகுறை வேலையாக இருக்கிறது, நிறைவான சம்பளம் இல்லை என்பவர்களுக்கு திடீர் சில பயணங்களால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆக பூர்வீக மாற வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிப்பவர்களுக்கு, பட்ட மேற்கல்வி படிப்பவர்களுக்கு, நுட்பக்கல்வி படிப்பவர்களுக்கும், சட்டக்கல்வி படிப்பவர்களுக்கும், மருத்துவக் கல்வி படிப்பதற்கும் ஒரு ராஜயோகமான காலகட்டங்களாகும். ஏனென்றால் 11ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் இருந்தால் கல்வி ஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம் என்பது அதற்குரிய பலன். அதனால் மேஷராசி அன்பர்கள், இளைஞர்கள், யுவதிகள் துணிச்சலாக மேற்கல்வி படிக்கலாம். அது வெளியூரில் இருந்தும் படிக்கலாம், உள்ளூர் இருந்தும் படிக்கலாம், வெளிநாடு சென்றும் படிக்கலாம். அது ஒரு ஏதுவான காலகட்டங்களாகும். ஆக வேலைவாய்ப்பில் அனைத்து வேலைவாய்ப்பிலும் ஒரு சிறப்பு பலனை ஏற்படுத்திவிடும். வேலை அதிகமாக இருக்கும், கலக்கம் வேண்டாம். ஆனால் வருமானம் கூடிவிடும். ஆக ஒன்றுக்கு மெனக்கிட்டு வருமானத்தை சேர்க்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்கிறது. ஆக 9ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம், குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும். நேர்த்திக்கடனால் சில நல்ல பலன்கள் நடக்கும். 3ஆம் இடம் சிறுதூர பயணம், சுற்றுலா பயணம், திருத்தல பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மேஷராசிக்கு விரேச்சனை என்றாலும் சுபவிவரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடை புதுப்பிப்பது, வீடு கட்டுவது, கட்டின வீடை வாங்குவது, ஏற்கனவே பழைய வீடு இருந்தால் விற்று அதை முதலீடாக செய்வது. ஆக சொந்த தொழில், அரசு தொழில், தனியார் தொழில்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டங்களாகும். பொதுவாக மேஷராசி பெண்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம். ஏனென்றால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். அதன் பிறகு வேலைவாய்ப்பு, அதற்கான முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பு பலன் ராகு கேது நல்ல பலனை தருகிறது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.